இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 26:1 கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடு விடுவதில்லை. பிரியமான தேவச்சனமே, நியாயத்திற்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்கிறீங்க? குடும்பத்துல நியாயம் இல்லை, வேலையில நியாயம் இல்லை, இப்படி அநேக நியாயம் இல்லாமல் காத்துக்கொண்டு வேதனையோடு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நான் செபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், எல்லாமே நான் கர்த்தரிடத்துல சொல்றேனே, எனக்கு இன்னும் நியாயம் கிடைக்கலையே என்று கலங்கிட்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை தள்ளாட விடுவதில்லை என்று பக்தன் தாவீது அழகாக சொல்லுகிற அந்த தேவனுடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. இதை பார்த்து கேட்டுக்கொண்டு நியாயம் கிடைக்காத இருக்கிற தேவ பிள்ளைகளே, கலங்கிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார், உங்களுக்கு நியாயம் செய்கிற தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ அழுது கொண்டிருக்கிறாய், நீ வேதனையோடு இருக்கிறாய், கலங்கி கொண்டிருக்கிற, யாரிடத்துல சொல்ல முடியாத வேதனையில கலங்கிருக்கிற தேவ பிள்ளைகளே, நியாயம் இல்லை, குடும்பத்துல நியாயம் இல்லை, உன்னுடைய பொருளாதாரத்துல நியாயம் இல்லை, இப்படி கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களை பார்த்து சொல்றார், உன் நியாயத்தை நான் விசாரிப்பேன், நீ தள்ளாட போக மாட்டேன், உன்னை தள்ளாட நான் விடமாட்டேன் என்று ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து தான் சொல்றார், உன் நியாயத்தை விசாரிக்க நான் இருக்கிறேன், பயப்படாதே என்று இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறார் தேவன், பயப்படாத, நீ தள்ளாடுவதில்லை என்று இரட்சகர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசிங்க, கர்த்தர் நியாயத்தை விசாரிப்பார். விசுவாசிங்க, நாம் செபிக்கலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, என் நியாயத்தை விசாரியோம் என்று அப்பா பக்தன் தாவீது சொன்னது போல இந்த வேளையில இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு எனக்கு நியாயம் கிடைக்கல என்று கலங்கியிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே, நீங்க ஒருபோது தள்ளாடு விட மாட்டீங்க ராஜா. அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவனாய் காணப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நியாயத்தை கொடுங்க அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் தள்ளி விடாதபடி ஆண்டவரே, தள்ளி விடாமல் ஆண்டவரே, தள்ளாடி போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எதிலெல்லாம் நியாயம் கிடைக்கலையோ ஆண்டவரே, எதெல்லாம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விரோதமா வீணான பழிகளாய் காணப்படுதோ எல்லாவற்றிலும் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் நியாயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அப்படியா நியாயத்தை கொடுத்து தள்ளாட விடாதபடி பாதுகாத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார், தள்ளாட விட மாட்டார். Jesus with you, Jesus loves you, God bless you.